ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு சில முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்துட்டு நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேயும் வந்துட்டு சில பங்குகள் ஆட் ஆச்சு, சில பங்குகள் வெளியே போச்சு. அதுபோல் இன்றைக்கி வந்துட்டு பிஎஸ்சி இண்டெக்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பிஎஸ்சி லார்ஜ் கேப், பிஎஸ்சி மிட் கேப், பிஎஸ்சி ஸ்மால் கேப்பில் வந்துட்டு சில மாற்றங்கள் வந்திருக்கு. அதை பற்றி பார்த்துட்டு நம்ம ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி லாஜிக்கா பொறுத்தளவுக்கும் ஜியோ ஃபினான்ஷியல் வந்து உள்ள என்டர் ஆகிறாங்க. எக்ஸிட் எந்த பங்கும் கிடையாது. அதே போல் பிஎஸ்சி மிட் கேப்குள்ளே வந்துட்டு டாடா டெக்னாலஜிஸ், ஐஆர்இடிஏ, ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா இந்த 3 கம்பெனிகளும் வந்துட்டு உள்ளே வர்றாங்க. அதே போல் பிஎஸ்சி ஸ்மால் கேப்பில் பெரிய லிஸ்ட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா டிவிஎஸ் ஹோல்டிங், பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ், ஹாப்பி ஃபார்ஜிங்ஸ், டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐநாக்ஸ் இந்தியா, செலோ, ஹோனாசா அப்படிங்கிற சில முக்கியமான கம்பெனிகள் வந்துட்டு பிஎஸ்சி ஸ்மால் கேப்குள்ளே என்டர் ஆகிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இப்போ நம்ம சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக அடுத்த வாரம் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய சில 10 பங்குகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே போல் உங்களுக்கு வேறாச்சும் பங்குகள் ரொம்ப புல்லிஷாக இருக்குன்னு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 143 மில்லியன் வந்துட்டு இட்டாலியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம நாட்டு மதிப்புப்படி 1281 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்களோட டெண்டம் மில் அப்படிங்கிற ஸ்டீல் மில்லை வந்துட்டு இவங்க ரெனோவேஷன் பண்ண போகிறாங்க. அந்த ரெனோவேஷனுக்காக வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் இந்த ஜேஎஸ்டபிள்யூ குரூப் மூலமாக நிறைய பங்குகள் வந்து நல்ல விதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா கூட இப்போ ரீசெண்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதானி போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது கூட ஜேஎஸ்டபிள்யூ போர்ட் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இந்த ஜேஎஸ்டபிள்யூ குரூப் ஃபுல்லாகவே இருக்காங்க. அதே போல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பிஸ்னஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ கடன் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக குறைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய இன்வெஸ்டர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இவங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக டோரண்ட் பவர் வந்துட்டு அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் அவங்க ரீசெண்டாக வின் பண்ணால் கிட்டத்தட்ட 2700 கோடி மதிப்பில் ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த ஆர்டர் வந்துட்டு அவங்களுக்கு ரயில் எனர்ஜி கம்பெனி மேனேஜ்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு. இந்த ஒரு ஆர்டர் வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜி பவர் பிளான்ட்டுக்கான ஆர்டராக இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக இவங்க கிரிட் கனெக்ட் பண்ணி ரினியூவபிள் எனர்ஜியை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ண போகிறாங்க. வித் ஆர் வித்தவுட் ஸ்டோரேஜோட இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டோட மொத்த அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மெகாவாட் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இவங்க மகாராஷ்டிராவில் வந்துட்டு அப்பாயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு டோரண்ட் பவர் பற்றி கிடைச்ச ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது. ஸோ டோரண்ட் பவர் பற்றி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்காங்க. அதனால் இந்த நியூஸை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு டிப் கிடைக்கும் போது நீங்கள் என்ட்ரு கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி வந்துட்டு மத்திய பிரதேசில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுக்கான அவங்களோட நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்காக. ரீசெண்ட் டைமில் கிராசிம் வந்துட்டு பெயிண்ட் கம்பெனிக்குள்ளே வர போகிறதா, பெயிண்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறதா வந்துட்டு அறிவிச்சனால கிட்டத்தட்ட இந்த பங்கோட விலை ரொம்ப கணிசமான இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இவங்களோட நியூ ஃபெசிலிட்டிக்காக. இதில் இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 166 ஏக்கர் லேண்டில் வந்துட்டு இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைய போகுது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4 லட்சம் கிலோ லிட்டர் வந்துட்டு இவங்க ரெடி பண்ண போகிறதா, மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஷியன் பெயிண்ட் பொறுத்தளவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு பெட்டரான நியூஸ். இருந்தாலும் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த பங்கு கீழே இறங்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கிளியராக புரியலை. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் வரும்போது இதை நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பங்கை பற்றி நம்ம ரிசர்ச் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு இது ரொம்ப பெட்டரான நியூஸ். அதனால் இந்த நியூஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு இடத்துல இந்த பங்கை வந்துட்டு நம்ம பை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்துட்டு இந்த பங்கெல்லாம் வந்துட்டு பெயிண்ட் கம்பெனியில் மோனோபோலி மாதிரி தான். கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இந்த பங்கில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. சரிங்களா? அடுத்தலாம் சிப்பிலா சம்மந்தமாக ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்க கிடச்சிருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மா கம்பெனிஸில் வந்துட்டு யூஎஸ்எஃப்டிஏ அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத மேற்கொள்ளுவாங்க. அந்த வகையில் இந்த கம்பெனியில் வந்துட்டு பிப்ரவரி 26ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் மூலமாக வந்துட்டு சில அப்சர்வேஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்துட்டு ப்ரைஸ் கீழே போகிறதும் மேலே போகிறதும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ வந்துட்டு சிப்லாவில் நடந்த இன்ஸ்பெக்ஷன் மூலமாக அவங்களுக்கு 0 அப்சர்வேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா விதிமுறைகளையும் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்துட்டு இவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா வந்துட்டு இதுக்கான அர்த்தம். அதனால் இது மூலமாக வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு அதாவது மண்டே வந்துட்டு சிப்பிலாக நல்ல ஒரு கவனிப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ண ரொம்ப குறைவான விலையில் அது அந்த டீல் போயிட்டு இருந்தபோது இப்போதைக்கு வந்துட்டு சான்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 50 டிவி ஹையில் தான் இருக்காங்க. அதனால் வந்துட்டு இப்போதைக்கு இதில் உள்ள என்டர் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சமயம் தான். அதனால் வெயிட் பண்ணுங்கள். திரும்பவும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம இதில் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்துட்டு கம்பெனி ரொம்ப ஹையரான வேல்யூஷன் இருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்
ஒரு 10 பங்குகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு இதில் நான் ஒரு 10 பங்குகளை வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கம்பெனியோட வால்யூம், ரீசெண்டாக வந்த அப்டேட், அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்துட்டு நடக்க போகிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு 10 பங்குகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பங்குகள் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பங்குகள் மேலே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பங்குகளும் மேலே போக வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதான் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் சூஸ் பண்ண ஒரு 10 ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டாக் வந்துட்டு ஜியோ ஃபினான்ஷியல், அடுத்ததாக ஐடிசி, அடுத்து ஹெச்டிஎஃப்சி, ஐஆர்இடிஏ, ட்ராக்ஷன், JSW இன்ஃப்ரா, ஜொமாட்டோ, ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், ஃபெடரல் பேங்க், கர்நாடகா பேங்க். ஸோ இந்த 10 பங்குகள் தான் வந்துட்டு நான் சூஸ் பண்ண பங்குகள். இது இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் பங்குகள் மேலே கொஞ்சம் மோட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அது என்னென்ன பங்குகள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? எனக்கு என்னவோ அடுத்த வாரம் வந்துட்டு இந்த 10 பங்குகளில் மினிமம் ஒரு 7-8 பங்குகள் வந்துட்டு நல்ல விதமான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இதுதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.